தேர்தல் பத்திரம் மூலம் பெற்ற நிதியை மறைப்பதற்காகவே பாஜக குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அக்கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தெரிவித்த கருத்துக்களை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். உச்சநீதிமன்றம் சாரித்தது. கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஒரு தீர்ப்பை வழங்கியது. அந்த தீர்ப்பில் இந்த தேர்தல் பத்திர திட்டம் செல்லாது, இதை ஏற்க மாட்டோம், நிராகரிக்கிறோம் என்று சொன்னது மட்டுமல்ல, மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்குள்ளாக யார் யார் பத்திரம் பெற்றார்கள் என்கிற முழு விவரத்தையும் தேர்தல் ஆணையத்திடம் ஸ்டேட் பேங்க் வழங்க வேண்டும். தேர்தல் ஆணையம் 13ஆம் தேதிக்குள்ளதாக தனது வெப்சைட்டில் இது பகிரங்கமாக வெளியிட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியது. இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக அதிக நிதி பெற்றது யார் என்று சொன்னால், உலகமாக யோக்கியன்னு சொல்லிட்டு இருக்காருல மோடி, அவருடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சி 60% நிதியை பெற்றிருக்கிறது. அது சட்டமாக நிறைவேற்ற 5 ஆண்டு காலமாகிறது. அமுல்படுத்தல. உடனே தேர்தல் வருது அப்படிங்கிறதுக்காக அவசரமாக 2 தினங்களுக்கு முன்னால் அமுல்படுத்தப்படும். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் இந்த நாடுகளிலிருந்து வரக்கூடிய அல்லது ஏற்கனவே வந்த அகதிகளுக்கு இந்தியாவில் குடியுரிமை வழங்கப்படும். சரி, வழங்கு. பக்கத்தில் கூப்புற தூரத்தில் இருக்கிற இலங்கை என்னாச்சு? தமிழ்நாட்டு எல்லையிலிருந்து வெறும் 20 கிலோமீட்டர் தான். இங்கே கூப்பிட்டாங்க காதல விழுவும். ராமேஸ்வரத்திலிருந்து போற பொழுது ராமேஸ்வரம் கோயில் கோபுரம் மறையும் கட்சித்தீவு தெரியும். படகுல போனா அங்கிருந்து லட்சக்கணக்கான தமிழர்கள் இங்க வந்து அகதிகளா பல ஆண்டுகளா இருக்கிறான். அவனுக்கு அங்கேயும் குடியுரிமை இல்லை, இங்கேயும் குடியுரிமை இல்லை. அதை பற்றி பேசுவதற்கு இல்லை. இந்துக்கள், சீக்கியர்கள், வெவ்வேறு மதங்கள் எல்லாம் சொல்றாங்க. ஏன் இல்லை முஸ்லீமை சேர்த்த மோசமா? ஏன் அவர்களை சேர்க்க மறுக்கிறார்கள்? ஆக பிரச்சனையை திசை திருப்பி, கவனத்தை திசை திருப்பி 3ஆம் முறையாகவும் ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்கிற ஒரு குறுகிய அரசியல் நோக்கத்தோடு ஒன்றிய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. பாரபட்சமாக செயல்படுகிறது.